சண்டே இன்னும் எந்திரிக்கலையா? என்னடா இது? ஓ, நைட்டு ஃபுல்லாக முழிச்சு கிடந்து வேலை பார்த்துருக்கா, அதான் தூங்குதா. சரி, நம்ம வேலண்டைன்ஸ் டேக்கு எதுவும் சர்ப்ரைஸ் பண்ணல. இன்றைக்கி பேசாமல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை பண்ணி சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியதான். ஓகே. சரி, ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ப்ரெட்டு, சாஸு, பட்ரு, சாண்ட்விச் பண்ணிடுவோம். ஃப்ரூட்ஸ் என்ன இருக்குது? மாதுளை இருக்கா? ஓகே, அப்போ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாண்ட்விச் அண்ட் ஜூஸ். ஓகே, முதல்ல ஏதோ ஒன்று முக்கியமாக உண்ட முட்டை. இதே அவா இருந்தானா குமுட்டைன்ருவா. முட்டை எங்கே வச்சிருக்கா? முட்டையே வர காணுமா? உள்ள தூக்கி ஒழிச்சு வச்சிருக்கா. கேட்டால் அவங்க கண்ணு இல்லையாம்பா. எத்தனை நாள் குழம்பு உள்ள வச்சுக்காலன்னு தெரியலையே. அது வேற இருக்கு. கல் சூடாயிட்டா. ஐயோ, அதுக்குள்ளையா? சரி, முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? பட்ரு தடவை. பட்ருங்க எங்கப்பா போச்சு? பட்ரு உண்மையில நம்ம கண்ணை போடுறதுல வச்சு தான் தெரியிட்டு இருக்கோம். பெரிய வேலையாக இருக்கும் போலையா கிச்சன் வேலை. இப்படி தான் அவ்வளோ நக்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணாலோ. அடுப்பு ரொம்ப நார்மலா ஆஃப் பண்ணிடுவோம். பட்ரு எதை வச்சு தடம்? கத்தியா? இந்த கத்தி வச்சு தடம். பேசாமல் நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ, என்னெல்லாமோ பண்ணதானே. இப்படியே பட்ரு தடவிட்டாண்ணே. அப்போ அடுப்பு தடவிக்கணும். இவ்வளோ கஷ்டமா சமையல் பண்ண? சரி, பட்டு தடவியாச்சு. முட்டையை உடச்சி ஊற்றணும். எதில் ஊற்ற? கல்லிலே ஊற்றிடுவோமா? முட்டையை இது மேலே ஊற்றிடும். அப்போ நம்மளுக்கு வந்து எப்படி அப்படி ஒரு பரட்டு, எப்படி ஒரு பரட்டு. இது மேலே ஆம்லேட்டை ஊற்றிட வேண்டியது. இது மேலே ஊற்றிட வேண்டியது தானே? கரெக்டாக தானே இருக்கும். பாருங்க, பட்டர் தடவிட்டு இருக்கேன். அதாவது என்ன மாதிரி இதுன்னா, முதல்ல வந்து ப்ரெட் எடுத்து கல்லில் போட்டுருவோம். பட்டர் எடுத்து அதில் போட்டு ஆம்லேட்டை அது மேலே ஊற்றிடும். சரியா? இந்த மாதிரி ஆம்லேட்டை மேலே ஊற்றிக்கிட்டு ப்ரெட் ரெடியாக இருக்கா? முட்டை எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுக்கணும். ஐயோ, உங்கள்கிட்ட பேசுனதில் இதை விட்டுட்டேனே. இது எப்படி சரி போட? சரி, இப்படியே போடுவோம். உண்மையில் நம்ம வந்து சமையல் நம்ம கிங்குங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இன்றைக்கி அவள் வந்து பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அலற போகிறான். ஏங்க அப்பா அப்படின்னு. லைட்டு வேறு போடல. ஓகே, இப்போ முகம் நல்லா கிளியராக தெரியுதா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பொமக்ரனேட். ஐயோ, நான் நல்லா பண்ணுவேன். இப்போ நீ பாக்குற இந்த 10 அடி பிச்சைக்கு இது தேவைதானா? இப்படிதான்டா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிருந்தோம். இது என்னது? இதை வச்சா இதுவும் இல்லை. இது உங்களுக்கு பொமக்ரனேட் எப்படி வெட்டணுங்கிறத ரொம்ப ஈஸியான ஒரு முறையில் நான் உங்களுக்கு கற்று தர போகிறேன். இப்படி அந்த கோட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இப்படி எடுத்து இதில் போடணும்னா நம்ம இப்போ யார் வீட்டில் கருகுது? உன்னையும் காணும். வந்து அதை பண்ணுறானா கிச்சனில்? ஐயோ, என்னது இது? அடுப்பு ஆஃப் பண்ண முதல்ல. கருகுதங்க. எவன் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க சொன்னா? பிரெட் ஆம்லேட் போட்டிருக்கோம்ல. என்னல கிச்சனை இப்படி நைட்டு எப்படி வச்சுட்டு போன கிச்சனை எப்படி மெஸ்ஸியா? உன்னை எவ்வளவு இதெல்லாம் பண்ண சொன்னா நான் கேட்க?
இல்லை உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து நீ தூங்கிட்டு இருந்தேன் நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்து டயர்டாக இருந்தியா, அதனால் நான் வந்து சரி சர்ப்ரைஸ் பண்ண புகையாக வருது, அடுப்புனா புகை வரதான செய்யும், சரி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லி நான் வந்து பிரெட் ஆம்லேட் போட்டோம்ல. நான் கிளியர் நீ அப்படியே இருமா. முட்டையை உடைச்சுன்னா அந்த ஓடை தூக்கி குப்பையில போடணும்னு தெரியாதா உனக்கு? அது நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக க்ளீன் பண்ணிடுவேன் எல்லாத்தையும். அது உடைச்சு உடனே அங்க போட வேண்டியதுன்னு என்ன இது? நான் நைட் கிளீன் பண்ணி தொடச்சு வச்சுட்டு போன கிச்சனை இப்படி மெஸ்ஸி ஆக்கி வச்சிருக்கேன் நீனு. உன்னை இப்ப யாராவது கேட்டாங்களா பிரேக்ஃபாஸ்ட்? அங்கிட்ட என்ன பண்ணி வச்சிருக்க? மாதுளை பழத்தை உரிச்சி. ஓ கடவுளே, இது அடுப்பில் வைக்கக்கூடாதோ? एक मिनट இப்போ நான் க்ளீன் பண்ணுறேம்மா. உனக்கு 10 நிமிஷம் தான் டைம் தருவேன். 10 நிமிஷத்துல இப்ப நீ க்ளீன் பண்ணிட்டு வெளியே வரலன்னு வச்சுக்கோயேன். சரிப்ல, நீ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிருப்ப, எனக்கு வரல. வேலத்த மாமியா எனத்தையோ செஞ்சாராம், அந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. நீ கட்டு பேத்தாத, எப்படி நான் கிச்சனை வச்சேன்னா அப்படி வச்சுட்டு வெளியே வா, இல்லைன்னா இந்த கிச்சனை தாண்டி வெளியே வந்துடாது. சர்ப்ரைஸ் பண்ணது ஒரு குத்தமா? இதுக்கு போய் என்ன திட்டிட்டு போறான். நீங்களே சொல்லுங்க, தப்பு தானே?